அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 கேது பகவான் உத்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியினால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, பரிகாரம் என்ன செய்யலாம் என நாம் பார்க்கலாம். ஆயுள் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, ராகு பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்திலும் கேது பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் வருவதால் மகர ராசி அன்பர்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும், செல்வம் பெருகும், எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள், நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள், எதிர்பாராத வகையில் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், தெய்வ வழிபாடு அதிகரிக்கும், தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் பேசும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம். சமயோஜிதமாக சிந்தித்து பேசுவது அவசியம். நீங்கள் நல்லதை சொல்ல போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். எனவே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களுக்கு பணவரமும் பொருள் வரமும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் மனதளவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் போன்றவைகள் தீரும். உணவு பழக்கத்தில் சற்று கட்டுப்பாடாக இருங்கள். எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் ஆகும். தாங்கள் விரும்பியபடி வீட்டில் மாற்றங்கள் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். எந்த ஒரு செயலை மேற்கொள்வதிலும் பொறுமையுடனும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தங்களது ஆலோசனையை கேட்டு மற்றவர்கள் நன்கு பயன் பெறுவார்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல அனுபவத்தையும் பெறுவீர்கள். தங்களது திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் யாவும் கைகூடும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்து நல்ல லாபம் அடைவீர்கள். பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பெருக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது விருப்பம் போல் இடம் மாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகளும் தங்களை தேடி வரும். இந்த ராகு கேது பயிற்சியானது தங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது ராசி அதிபதியான சனி பகவானை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளுங்கள். எந்த தடைகளும் ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்ளுவார். சனிக்கிழமை அன்று காலபைரவர் வழிபாடு தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் புரியும். ராகு காலத்தில் பத்ரகாளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை கூறுவதன் மூலமாக தங்களது வாழ்க்கைக்கு தேவையான பலத்தை பெற இயலும். நெல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள். ராகு கேது பகவான்கள் சாயா கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் கருணாக பாம்பு, கேது பகவான் சென்னாக பாம்பு. இந்த கிரகங்கள் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் ஜாதகர் வாழ்வில் நல்ல யோகங்களை பெறுவார். ஜாதகத்தில் ராகு கேது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். திருமண தடை, வியாபாரத்தில் விரயம், வீண் பிரச்சனைகள், விரக்தி, பொது பிரச்சனைகள், வீண் பழி, குடும்ப பிரிவு மற்றும் துஷ்ட சக்திகளால் தொல்லை போன்றவைகள் நிகழும். ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு 3,
6, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு 3, 7 மற்றும் 11 என பார்வைகள் விசேஷமானது. ஜாதகத்தில் ராகு கேது பகவான்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல வலுவான யோகம் உண்டு என சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்து உள்ளாரோ அதே போன்ற அமைப்பினை கொண்ட ஜாதகத்தை வரனாக அமைத்தால் மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று ராகுவின் கதிர்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும். நம்முடைய மூதாதையர்களும் ராகு பகவானைத்தான் குறிக்கும். அதனால்தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கின்றோம். அவ்வாறு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் தீராத ஆசையை உண்டு பண்ணுவார். கேது பகவான் தீராத கடமையை உண்டு பண்ணுவார். ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் போன ஜென்மத்தில் நமக்கு உள்ள தீராத ஆசையை எடுத்து காட்டுவார். கேது பகவான் போன ஜென்மத்தில் நமது நிறைவேறாத கடமையை எடுத்து காட்டுவார். போன ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கேது பகவான் கொண்டு வருவார். ராகு பகவான் அதனை பிரித்து அதற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்வார். நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரகத்துவங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஜாதகருக்கு பற்று தீராது. நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரக தத்துவ விஷயங்கள் ஜாதகருக்கு பற்று இல்லாமல் கடமைக்கே செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த பாவத்தில் ராகு மற்றும் கேது பகவான் உள்ளதோ அதற்கு ஏற்ப பரிகாரம் செய்யலாம். பொதுவான பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உள்ள நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. ராகு கேது பகவான்களின் காயத்ரி மந்திரங்களை கூறுவதன் மூலமாகவும் தோஷத்தை நம்மால் குறைக்க இயலும். ராகு மற்றும் கேது பகவானிற்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த ராசியின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு பகவான் சனி பகவானின் வீடான கும்பராசிக்கு செல்ல போகின்றார். ராகு பகவான் சனி பகவானை போலவும் கேது பகவான் சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசிக்கு செல்ல போகின்றார். கேது பகவான் சூரிய பகவான் போலவும் செயல்பட உள்ளார். இங்கு சொல்லப்படுபவைகள் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.